காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பேகும் கையுமா நான் கறி கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறேன். ஃபஸ்ட்டு கறி கடைக்கு வந்து கறி வாங்கியாச்சு. இந்த சிக்கனை இந்த மாவில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் நெஞ்சு எலும்பு சூப் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள் சூப்பராக கேஎஃப்சி சிக்கன் ரெடி. இதுதான் கேஎஃப்சி சிக்கன் சிம்பிள். இருக்கிற பாப்கார்ன் சிக்கன் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே மார்னிங் சீக்கிரமாகவே ஏஞ்சி வாசல்லாம் தண்ணி தெளித்து அழகாக கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பேகும் கையுமா நான் கறி கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறேன். ரொம்ப நாள் ஆச்சு மட்டன்லாம் வாங்கி. ஸோ இன்னைக்கு மட்டன் வந்து சூப் வைக்கலாம்னு சொல்லிட்டு எலும்பு கறியாக வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கேன். அப்புறம் ஜெஸ்விதா வந்து நேற்று ஃபுல்லாகவே கேஎஃப்சி சிக்கன் கேட்டுகிட்டே இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சிக்கன் வாங்கி வந்து வீட்டிலே வந்து பொரிச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் கடைக்கு போவோம். ஸோ மட்டன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு கொஞ்சம் காய்கறி தக்காளி பழம்லாம் இல்லை, தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வரணும். அதனால் வந்து கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். பர்ச்சேஸ் காலையிலே ஷாப்பிங். ஸோ என்னோடய ஃபேஸ் பாருங்கள் நல்லா வந்து விபூதி வச்ச மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு கோடாக இருக்குல்ல. தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஆவி பிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆவி பிடிக்கும் போது அந்த குண்டா இருக்கு இல்லையா, இப்படி குனிஞ்ச வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டச் பண்ணிட்டேன். அப்படியே சுட்டுடுச்சு. அப்படி கோடாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொட்டு வச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூடு வச்சுக்கிட்டேன். ஸோ அது நல்லா தெரியுது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காலையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போகலாம். என்னென்னலாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கறி கடைக்கு தான் வந்திருக்கேன். இங்கே 2 கறி கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக எங்கேயோ ஒரு இடம் வாங்குவார், ஆனால் எந்த கடைன்னு தெரில. ஸோ என்ன ஒரு டைம் வந்து கூட்டின்னு வந்திருக்காரு. ஆனால் ஸோ எங்கே க்ரௌட் அதிகமாக இருக்கும் அங்கே போய் வாங்குவோம். ஏன்னா அங்கே தானே நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அதனால் நம்ம அங்கேயே போய் வாங்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எலும்பு கறி மட்டும் தருவாங்களான்னு நான் தெரியல. சூப் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு எலும்பும் அதுக்கப்புறம் நல்லி எலும்பும் வந்து வாங்கலான்னு இருக்கேன். ஸோ அது மட்டும் வாங்குவோம். ஆட்டுக்கால் சூப் வச்சா நல்லாயிருக்கும். பட் பேபிலாம் சாப்பிடவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நான் மட்டும்தான் ஆட்டுக்கால் வாங்கினா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எலும்பு கறியாக போயிட்டு கேட்போம். ஸோ கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் கேட்போம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு கறி கடைக்கு வந்து கறி வாங்கியாச்சு. மட்டன் வாங்கிட்டு கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி கடைக்கு போகலான்னு பார்த்தா பெட்ரோல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பெட்ரோல் போட வந்தேன். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு போட்டேன். எவ்வளோ பிடிக்குன்னு தெரில இல்லையா. இந்த டைம் டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டேங்க் நல்லா ஃபுல்லாகிடுச்சு. பாருங்கள் நல்லா ஃபுல்லில் வந்து நிற்கிது. ஆமாம் இந்த ஸ்பீடாமீட்டர் வந்து பார்த்தோன்னா ஓடலை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து பெட்ரோல் காட்ட இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது. ஈல் வந்து இப்போ வந்து டேங்க் ஃபுல் பண்ண பிறகு எஃப்பில் காட்டுது. ஸோ 432 ரூபாய்க்கு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரோல். நெக்ஸ்ட்டு வந்து காய்கறி கடைக்கு வந்திருக்கேன் காய் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நீ சண்டே ஆனால் நாளைக்கு சமைக்கிறதுக்கான காய்கறிலாம் இன்றைக்கே வாங்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கேன். நிறைய காய்கறி வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் காய்கறிலாம் வாங்கிட்டு சிக்கன் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். சிக்கன் கடையில் உட்காந்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கேஎஃப்சி சிக்கன் அவளுக்கு ஈவினிங்காக ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ போய் மசாலா போட்டு ஊற வச்சா தான் ஈவினிங் பொரிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் காய்கறி கறின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். நீ சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கணும். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் சுற்றிட்டு வந்தோம் இல்லையா. பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். தயிருமே வாங்கிட்டு வந்திருக்கேன். பழைய சாதம் இருக்குது. ஸோ பேபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி தயிர் ஊற்றி சாப்பிட்ணும். தூங்கின்னு இருக்காங்களா ஏஞ்சாங்களானே தெரியல. இன்னும் தூங்கிட்டே இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே இன்னும் ஏஞ்சிருக்கலாம். மணி என்னன்னு பாருங்கள் 8:30 ஆகுது. ஒருத்தர் ஜாலியாக தூங்கின்னு இருக்காரு. ஜெஸ்விதா உள்ள தூங்குறான்னு நினைக்கிறேன். டிவியை போட்டுவிட்டு தூங்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன். செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே பச்சை மிளகா பறிச்சிட்டு போகலான்னு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் பச்சை மிளகாவே இல்லை, கொஞ்சம் இருக்குது செடியில். பச்சை மிளகா பறிச்சிட்டு செடியெலாம் தண்ணி ஊற்றிடலாம். காலையில் எழுந்துச்சி வரணும்னு நினச்சேன், வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம கறி கடைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு மட்டன் வாங்க போயிட்டேன். அச்சோ ஒரு பப்ளி மாஸ் வந்து பார்த்தோன்னா கீழே விழுந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் தெரியலையே. 3 பிஞ்சு இருந்துச்சு. அதில் 1 வந்து பார்த்தோன்னா கீழே விழுந்துடுச்சு. மீதி 2 தான் இருக்குது. இது கொஞ்சம் வந்து சுரியோன மாதிரி ஆயிடுச்சு, மஞ்சளாக ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு லெமன் சைஸ் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளி மாஸ். இது கட் பண்ணால் உள்ளே வந்து அந்த ஃப்ளஷ் இருக்குமான்னு தெரில. ஸோ தண்ணி ஊற்றிட்டு போயிடலாம் செடிக்கெலாம். தண்ணி இல்லாமல் கூட மேபி விழுந்திருக்கும். நைட்டு மழை பெஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். சரி மழை பெய்தாங்காட்டின்னு பார்த்தா மழையே வரலை, செடியெலாம் நனையவே இல்லை.
ஸோ அதனால் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு போயிடலாம். இன்றைக்கி அப்படியே விட்டுட்டுனா வெயிலில் காஞ்சி போய்டும் எல்லாமே. செடிக்கெலாம் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு பச்சை மிளகா கொஞ்சம் இருந்து பறிச்சிட்டேன். இப்போ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம். ஜஷ்தாலாம் ஏஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஜஷ்தா தூங்கி ஏஞ்சிட்டாரு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே கஞ்சி சாப்பிட போகிறோம். கஞ்சி உனக்கு பிடிக்குமாமா? கஞ்சிக்கு இங்க பாருங்க மாம்பழம். மாம்பழமா? ஆமா, கஞ்சி சாப்பிட்டுட்டோம்னா மாம்பழம் சாப்பிடணும். சரி சரி, உன் கஞ்சி எடுத்துக்கோ நீ. இன்னும் கஞ்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஒரு பவுலு. அவர் கஞ்சி மாம்பழம் 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் போட்டிருக்கேன். நல்லா தயிர் போட்டு கஞ்சி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ சாப்பிட போகிறோம். அந்த மாம்பழம் விட்டுட்டு வாங்கம்மா. எடுத்துகிட்டு வரேம்மா, நீ போமா. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து லஞ்சு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் 3 பேருமே சாப்பிட்டாச்சு. இப்போ லஞ்சு சமைக்கிறதுக்கு வந்து வந்துட்டேன். நான் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஓகே. என்ன செய்ய போறாங்க? என்னம்மா? கேஒய்சியா? சிக்கன் ஏதோ சொல்லி எடுறாளே, என்னது? KFC சிக்கன் தான் சொல்லிட்டு இருக்காவ. அப்படியா? சிக்கன் பண்ண போறாங்க, சிக்கன் பண்ண போறாங்க. வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு KFC சிக்கன் நீங்க ஏறுங்க. ஏதுவா? ஏறு. சரி சரி. நீங்க ஏறுங்க. KFC இது கெண்டங்கி ஃப்ரைடு சிக்கன். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் மட்டன் கடைக்கு தான் போனேன். மட்டன் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நெஞ்சு எலும்பும் அதுக்கப்புறம் நல்லி எலும்பும் வாங்கிட்டு வந்திருக்கேன் சூப் வைக்கிறதுக்கு. சூப்புனாலே வந்து இந்த நெஞ்சு எலும்பும் அதுக்கப்புறம் கழுத்து எலும்பு அது அப்புறம் நல்லி எலும்பு இதெல்லாம் போட்டு சூப் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹெல்த்தும் கூட. அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லி எலும்பும் நெஞ்சு எலும்பும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா மட்டன் வந்து சமைக்கல ஃப்ரெண்ட்ஸ், சூப்பா தான் செய்ய போறேன். அதனால சூப்புக்கு மட்டன் வாங்கிட்டேன். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் போயிட்டு அதை டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வரும்போது காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். லாஸ்டா வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். சிக்கன் வந்து ஜெஷிதா KFC நேத்தே கேட்டால, சோ அதனால வந்து KFC சிக்கன் செய்ய போறேன். போன்லெஸ் சிக்கன், போன்லெஸும் லெக் பீஸ் ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா KFC பண்றதுக்கு கொஞ்சம் அவங்க ஈரெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டாங்களா, அதனால கொஞ்சம் எலும்பு கறியா எடுத்து குழம்பு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டேன். குழம்பு வச்சுட்டு ஒயிட் ரைஸ் வச்சுட்டா நம்ம லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம்ல. ஆமா. சூப்பும் KFC சிக்கனும் வந்து பாத்தேன்னா அதெல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி சைட் டிஷ். ஆமா. சரி, ஃபர்ஸ்ட் சூப் வைக்கிறதுக்கு இந்த மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமா மஞ்சள் தூள், கல்லுப்பு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். ஃபைனலா வேணும்னா நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இறங்குறதுக்காக என்னம்மா KFC சிக்கன் யானி இங்க மெசேஜ் போறாங்க. நேத்துல இருந்து கேட்டுக்கறாரு ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லிட்டேன், நான் உனக்கு நீ செஞ்சு தரேன். நேத்தே சொன்னேன் நானு உனக்கு KFC சிக்கன் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு. ஒரே ஹாப்பியா இருக்கிற ஜெஷிதா. KFC சிக்கனுக்கு ஆர்வமா வேற கேட்டா, எனக்கு பீட்சா குடுமா வாங்கி தர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நாளைக்கு செஞ்சு தரேன் பீட்சா. ஓகே சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். சூப்பர்க்கே கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெப்பர் தூள், கொஞ்சம் பெப்பர் தூள் இப்ப காரத்துக்காக சேர்த்துக்கலாம். ஃபைனலா வேணும்னா உப்பும் பெப்பர் தூள் மட்டும் லாஸ்டா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அதுக்கு என்னென்ன தேவையோ முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன் நானு. எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் செய்ய ஆரம்பிச்சுக்கிறேன். கரெக்டா? டப்பாவா இருக்கு. அதான் ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தக்காளி பழத்தை வந்து அப்படியே பொடியா கட் பண்ணி. ஆமா, புளிப்பு சுவை நல்லா இருக்கும். அதுக்காக தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சிம்பிளான அப்படியே 1 pot சூப் தான் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி அரைச்சி அது மாதிரிலாம் வைக்கல, அப்படியே சிம்பிளா டைரக்ட் சூப். ஆமா, நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை நசுக்கி சேர்த்துக்கிறேன். நசுக்கி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் புதினா இலைய வாங்கிட்டு வந்தேன். புதினா இலை சூப்புக்கா? ஆமா, 2 இல்லாத இலையை மட்டும் உருவி போட்டுக்கலாம். கறி கடையில எங்க பார்த்தாலும் கறி கடை இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போன ஃப்ரெண்ட்ஸ், ரோடு எல்லாம் இன்னைக்கு ஆனா ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. நான் சண்டே ஃப்ரீயா தான் இருக்கு. வளைச்சேன், கிராஸ் பண்ண எல்லாமே ஃப்ரீயா போயிட்டு வந்தேன். வேணாமா, ஹெல்ப் எல்லாம் பண்ண தேவையில்ல. நீ போயிட்டு உட்காரு. நீ போய் டிவி பாரோட. டிவி பாரோட.
அம்மா வைக்கிறீங்களா? ஏதாச்சும் பொம்மையாவது வைக்கிறீங்களா இல்ல நான் ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு வந்தீங்க எங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்க. அப்போ டிவி வைக்க சொல்றேன் ஜெஷிதா, நீ போய் டிவி பாரு பாப்பா வைக்கிறேன் போ. இது வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி அது கூட போட்டுக்கலாம். அந்த கொத்தமல்லி தண்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா இறங்கும்போது சாரம் நல்லா இருக்கும் டேஸ்ட். ஃபைனலாவும் நம்ம சூப்பு குடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இதுல சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சேர்த்து வேக வச்சிட வேண்டியதான். ஆமா, மிளகு சீரகம் கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிளகு சாரி சீரகம் சேர்த்துக்கிறேன். மிளகு கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கலாம், அப்பதான் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ். படபடன்னு சாப்பிட்டீங்க. இதுல மிளகாத்தூள் பச்சை மிளகாய் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்கு வந்து முழுக்க முழுக்க மிளகு தான். மிளகு அந்த இஞ்சி பூண்டு சேர்த்தோம்ல அதோட காரம் தான் இருக்கும். குழந்தைங்களும் குடிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மிளகு மட்டும் நீங்க பார்த்து சேர்த்துங்க. நான் கொஞ்சம் முழு மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். ஓகே, அவ்வளவுதான். இப்போ தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதான். ஆமா, ஒரு 5-6 விசில் இல்லைன்னா 10 விசில் கூட அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு வேக விடும் நல்லா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டேன். இங்க பாருங்க, நான் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊத்திருக்கேன். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மூடி போட்டு வேக வைக்கலாம். விசில் வச்சுட்டு ஓகே இந்த அடுப்புல வைப்போம். சின்ன அடுப்புல வச்சேன்னா வச்சுக்கேன் ஸ்லோவா வேகும். அது மட்டும் ஒரு 6-7 விசில் வச்சா சூப் வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். பொறுமையா வேகட்டும். சூப்பு இந்த பக்கம் சாதம் வெந்துட்டு இருக்கு. சோறு ரெடி ஆகுதா? ஆமா. முக்கியமா இப்ப KFC சிக்கனுக்கு வந்து மசாலா போட்டு ஊற வச்சலாம். இது ஒரு 1 hour 2 hour ஊறிச்சுன்னா நல்லா இருக்கும். அந்த லெக் பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூத் பிக் வச்சு நல்லா ஓட்டை போட்டு வச்சிருக்கேன். கட் பண்ணல. அதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பொத்த போட்டு வச்சிருக்கேன். உள்ள உப்பு மசாலா இறங்குது. ஓகே, நம்ம இப்ப இதுல மசாலா சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர், ஏன்னா பாப்பாக்காக தான் செய்யற முக்கியமா காரமே இருக்க கூடாது, அதனால கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர். அதுக்கப்புறம் சால்ட். இந்த அளவுக்கு போதும்ல பேபி? போதுமா? பத்துமா பத்தாதா? கரெக்டா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ஊற வைக்கிறதுக்கா? ஆமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ அந்த திப்பியா இல்லாத நல்லா சாஃப்டான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ KFC சிக்கன்லாம் பண்றாங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்க மாட்டாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூண்டோட பவுடர் எல்லாமே பவுடர் தான். பூண்டு பவுடர், ஆனியன் பவுடர், அதுக்கப்புறம் அந்த மாங்காய் பவுடர்னு சொல்லிட்டு எல்லாமே காய வச்சு பவுடர் ஆக்கி வச்சிருப்பாங்க. போடுவாங்க. நம்ம வந்து நம்ம ஊர் ஸ்டைல்ல வந்து பண்ணிக்க வேண்டியதான். ஹெல்த்தியா செஞ்சுக்க வேண்டியதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டேன். இதுல கொஞ்சம் அந்த KFC ஃப்ளேவர் வரதுக்காக அந்த மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ்லாம் இருக்குல்ல, ஆமா, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கிறேன். அந்த பீஸா சீசனிங் நான் வாங்கி வச்சிருக்கேன், அதனால அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா இருக்கும் ஃப்ளேவர். ஃபைனலா தயிர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடணும். ஆமா, இது சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து பெப்பர் தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனுக்கு வந்து மசாலா போட்டேன். ஃபுல்லா மூடி வச்சிடலாம். ஆமா, இது மூடி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. இது ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் போதே கொஞ்சமா ஐஸ் வாட்டரும் வச்சுங்க. ஐஸ் வாட்டர் வச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மசாலா அந்த மாவுல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஐஸ் வாட்டர்ல நம்ம டிப் பண்ணும்போது அந்த லேயரா வந்து KFCல கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி கிடைக்கும். ஐஸ் வாட்டர் தனியா எடுத்து வைக்கணும். ஐஸ் வாட்டர் கொஞ்சம், அதாவது தண்ணி கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கணும். ஐஸ் வாட்டர் தேவை, அதனால ஐஸ் வாட்டர் கொஞ்சம் இந்த சிக்கன் ஃப்ரீசர்ல வச்சு ஃப்ரீசரா ஃப்ரிட்ஜ் ஓகே வச்சா போதும். 1 hour இல்ல 2 hour ஊறனா அந்த மசாலா எல்லாம் சிக்கன் உள்ள இறங்கி இருக்கும். ஓகே, சூப் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டே இருக்கு. நான் வந்து குழம்பு வைக்க வந்து இங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சாதம் வடிச்சிட்டேன். பேபியும் ஜெஷுதாவும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா லஞ்சு சமைச்சிட்டேன். சிக்கன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, கொஞ்சம் தண்ணியா தான் வச்சிருக்கேன். ஏன்னா சிக்கன் குழம்பா சிக்கன் ரசமா? காரம் போடாத மசாலா இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் ரசம், நாட்டுக்கோழி எல்லாம் குழம்பு வச்சா எப்படி இருக்கோ அது மாதிரி வந்து தண்ணியா வச்சிருக்கேன். எப்பவுமே திக்கா கிரேவியா பண்ணுவேன். சோ உனக்காக வந்து பாத்தீங்கன்னா பார்த்து செஞ்சிருக்க, நீ கலாய்க்கிற என்ன. சரி. அடுத்து வந்து நம்ம சூப்பு திறந்து பார்க்கணுமா? சூப்பு சுட சுட குடிச்சா நல்லா இருக்கும். அப்புறமா சூடு பண்ணி குடிச்சிக்க. சரி, வாவ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மட்டன் நெஞ்சி எலும்பு சூப் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அந்த மட்டன் வெந்தது இல்லையா, அதுல இருந்து அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. அதோட சாறு சூப்பரா இருக்கு சூப்பு. ஃபைனலா இதுல கொஞ்சமா கொத்தமல்லியில போட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா குடிக்க வேண்டியதான். உனக்கு பெப்பர் மட்டும் கொஞ்சம் சேர்த்து குடிச்சிக்கலாம். சோ அதே நம்ம ஈவினிங்கா சாப்பிடலாம். இப்ப சோறு சாப்பிட்டு அப்புறமா சூடு பண்ணி சாப்பிடலாம். ஓகேவா? ஓகே. சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் முட்டை. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல் ஓவர். ஆமா,
ஆமா நான் வந்து இப்போ ஷாப்பிங் போறேன். சோ போயிட்டு வந்து அப்புறமா KFC சிக்கன் ஜஷ்டாக்கு வந்து பொரிச்சு கொடுக்கலாம். அது வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல இருக்கட்டும். ஓகேவா? ஓகே. நான் லஞ்ச் சாப்பிட போறவா சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜஷ்டாக்காக KFC சிக்கன் பண்ண போறப்பா. ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்ட போல இருக்கே. எடுத்தாச்சு. நல்லா ஊறி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்க மைதா மாவு கொஞ்சம் எடுத்துர்க்கேன். இதுல வந்து சால்ட் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவுல சால்ட் பெப்பர். ஆமா கொஞ்சமா சால்ட் பெப்பர் இந்த சீசனிங் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலந்துக்கிறேன். ஓகே. கலந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல காரத்துக்கு வேணா ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்களே அதனால பெப்பர் தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், இப்போ சிக்கன் எடுத்துருக்க இல்லையா, ஆமா, இந்த சிக்கனை இந்த மாவுல போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ மாவு உதறிட்டு அப்படியே இது வந்து இந்த ஐஸ் வாட்டர் வச்சிருக்கேன்னா அதுல வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு தண்ணி இல்லாம மறுபடியும் மாவுல போட்டு நல்லா அழுத்தி வந்து பிசைஞ்சுக்கணும். அழுத்தி பிசைஞ்சு இப்படி உதறுனா அந்த லேயரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். பார்த்தியா? இதுதான் KFC சிக்கன். சிம்பிள். இதே மாதிரி எல்லாத்தையும் பெரட்டி எடுத்துக்கணும். ஆமா, நாலு புரட்டு போடலாம். லெக் பீஸே நான் இது வரைக்கும் எதுலையுமே முழுசா சேர்த்ததே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். முழு பீஸா பெருசா இன்னைக்கு KFC சிக்கனுக்கு தான் முழுசா வச்சிருக்கேன். நான் பிரியாணியில கூட லெக் பீஸ் வந்து முழுசா சேர்க்க மாட்டேன். ஐஸ் வாட்டர்ல ஒரு முக்கு மறுபடியும் மாவுல போட்டு நல்லா டைட்டா பிசைஞ்சுக்கணும். நல்லா பொரிச்சா மொறுமொறுன்னு வருமா KFC மாதிரி? வரும். இந்த லெக் பீஸ் தான் கொஞ்சம் வந்து ஷேப் வராது. மத்தபடி வந்து பார்த்தனா அந்த சின்ன வரணுமே கடை உதிர்னா வரும். சரிங்களா? பொரிஞ்சா வரும் அழகா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா பெரட்டி வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாப்கார்ன் சிக்கன் பண்ணுவோம்ல அது மாதிரி சிக்கன்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாவுல அப்படியே புரட்டி எடுத்துட்டா இங்க பாருங்க. அப்படியே இது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாம். ஃபுல்லா தீ ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. வா, நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற பாப்கார்ன் சிக்கன் எல்லாத்தையும் போட்டுடலாம். லெக் பீஸ் வந்து நல்லா போடுவோம். எனக்கு லெக் பீஸ் அந்த அளவுக்கு வருமானம் டவுட்டா இருக்கு. நம்ம லாஸ்ட் அவ்வளோதான். இன்னும் ஒரு பேட்ச் போடலாம். ஓகேவா? ஓகே. பாருங்க சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்துட்டு இருக்கு. ஏய், KFC சிக்கனுக்கே போட்டியா இருக்கும் போது சங்கீதா செய்யற சிக்கன். ஏதோ ஒன்று டேஸ்டா ஹெல்தியா சாப்பிட வேண்டியதான் பேபி. சூப்பரா ரெடி ஆகுது போல. இதே கலர் தான் இன்னும் வரல. கலருக்கு ஏதாவது கலர் பவுடர் பண்ணணுமா? கலர்லாம் வராது அந்த அளவுக்கு. அப்படியா? மைதா மாவு தானே இருக்கு மேல. இதுல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கார்ன்ஃபிளெக்ஸ் இருக்குல்ல அதை வந்து நொறுக்கி போட்டு அதையுமே ரோஸ்ட் பண்ணி போடுவாங்க. அது கொஞ்சம் எல்லோ கலரா வரும். இது இந்த கலர் தான் இருக்கும். நல்லா தான் இருக்கு. கலர் முக்கியம், பேபி டேஸ்ட் தான் முக்கியம். சூப்பரா KFC சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வெந்துருதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இன்னும் 2 நிமிஷம் தான் வெந்து முடிச்சிடும். இறக்கலாம். வா, சூப்பரா இருக்கு. சரிங்களா? வேற லெவலா KFC சிக்கன் பொரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயே. அவ்வளோதான், சிம்பிள். சுட சுட இது கூட வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட வேண்டியதான். பார்த்தியா? நல்லா ஓவர் குக் ஆயிட்டா என்னன்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்ததும் தெரியும். அப்படியே சுட சுட சாப்பிடுங்க. ஓகே. அம்மா செஞ்ச KFC சிக்கன் நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? என்ன பிரதாப், நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ். வீட்லயே KFC சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு சாஸ் தொட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சிக்கன். இருக்குதா சரிங்களா? தஷிதா வந்து 2 நாளா கேட்டுருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா செஞ்சு கொடுத்தாச்சு. ஆமா, ஒரு நாள் பீட்சா செய்யணும். பீட்சா கேட்டா ஜெசிதா. ஓடிஜில இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணாதே வச்சிட்டு இருக்கல. அப்பப்ப செஞ்சு கொடுக்கலாம். ஓகே. KFC சிக்கன் பொரிஞ்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். திருப்பூர் நல்லா உருண்டையா இருக்கு. பெருசா இருக்குல்ல? நான் லெக் பீஸ் பதில் இதே மாதிரி வாங்கிட்டு போல. முழுசா ஒரு ஆசைக்காக வாங்கினாரு. சரி. ஓகேமா. டன். ஓகே டன். பாரு சாப்பிட்டு நல்லா இருக்குதுமான்னு கட்டி பிடிச்சி சொல்லிட்டு போறாரு. முட்டை முட்டிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. சரி.